சமயபுரத்தில் முதல் பூ அப்படின்றனால அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க அம்மனை ஜோடிச்சு சமயபுரத்துக்கு பூ கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் பூ வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூ வாங்கி வச்சுருந்தேன். சாமி வரவே 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பூவெல்லாம் கொடுத்துட்டு சாமிலாம் கும்பிட்டு வீட்டில் போய் தூங்கியாச்சு. மறுநாள் மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா நல்ல மழை. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல மார்ச்சில் இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ மழை, நல்ல கூலிங் ஆயிடுச்சு. அந்த டேவே ரொம்ப நல்லா இருந்தது. ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஏதோ புரட்டாசி ஐப்பசியில் இருக்க மாதிரி அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஏன்னா நாங்கள் ஊருக்கு வரும்போதே ஊரில் எவ்வளோ வெயில் இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டே பயந்துட்டே வந்தோம். ஆனால் இங்கே மழை பெஞ்சனால ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா மறுநாள் மார்னிங் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா பயங்கர பனி. மார்கழி மாதத்தில் பனி பெய்கிற மாதிரி அவ்வளோ பனியாக இருந்தது. அப்புறம் நாங்கள் ட்ரெயினில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு ட்ரெயினில் தான் கிளம்புனோம். பெட்டாத்தலையிலேருந்து சேலத்துக்கு ட்ரெயினில் போயிட்டு அங்கே சேலத்துலேருந்து மேட்டூருக்கு பஸ் பிடிச்சி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெயினில் தான் போனோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ட்ரெயினில் கூட்டமே இல்லை, நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்புறம் இந்த டேவே சூப்பராக போச்சு.